ஓகே, போன வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அதுக்கு ஒரு இன்ட்ரோவும் அண்ட் அதுக்கடுத்து நம்ம எப்படிலாம் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, கிளாஸ், கொரி செலக்டர் ஆல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலோட கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஒரு இது ஃபங்க்ஷன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமா, இப்போது ஒரு இன்புட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாருங்க. இந்த கேஸஸ் என்ன இருக்குன்னா, 2 இன்புட் பாக்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு நம்பர் இருக்கும், இதில் ஒரு நம்பர் இருக்கும், அதே மாதிரி இதில் ஒரு நம்பர் இருக்கும். ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு டோட்டலாக ஒரு நம்பர் இருக்கும். இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன கான்செப்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் அண்ட் அதுக்கு ஒரு பட்டன், ஒரு பேர் ஆஃப் டேக்கில் தான் நம்ம ரிசல்ட்டை ஷோ பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன கான்செப்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இது பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில கான்செப்ட்லாம் எப்படி நம்ம இது வரைக்கும் ஆன் கிளிக் அண்ட் ஆன் டபுள் கிளிக் பார்த்தோமா, அதே மாதிரி வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டைப் இப்போதைக்கு டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். இன்னொரு இன்புட் பாக்ஸ் அண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரு ஐடி, ஏன்னா இது யூனிக்காக இருக்கணும்ல. ஃபஸ்ட் இந்த ஒரு பாக்ஸ் ஒரு ஐடி, அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு ஒரு ஐடி. ஓகே, 2 பாக்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இதே மாதிரி இதுலேயும் ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு கூட ஒரு பட்டன், இந்த பட்டன் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஆட் பட்டன் மாதிரி இருக்கும் டோட்டல் பண்ணுறதுக்காக. ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பேர் ஆஃப் டேக், அதனால் ரிசல்ட் எனக்கு ஷோ பண்ண போகிறேன் டோட்டல். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக பண்ணக்கூடியது தான் a+b, அதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு எதுக்கெல்லாம் நமக்கு ஐடி தேவையோ, இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூ உங்களுக்கு வேணும்னா அதோட ஐடி உங்களுக்கு தேவை. அதே மாதிரி இதுக்குள்ளே டைப் பண்ணுற வேல்யூ உங்களுக்கு வேணும்னா அதோட ஐடி உங்களுக்கு தேவை. அண்ட் இது உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் பட்டனுக்கு தேவையில்லை, ஏன்னா பட்டன் நம்ம ஃபங்க்ஷன் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுனால பட்டனுக்கு எந்த ஒரு ஐடியும் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக இது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் பேர் ஆஃப் டேக்கு ஒரு ஐடி நான் செட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். JavaScript HTML கனெக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி 1 அதே மாதிரி 2 3 இதை நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேம்மா, அண்ட் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மீனிங்ஃபுல் நேம் கொடுக்குறது நல்லது. இப்போ சின்ன ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கனால பெரிய பிரச்சனை இல்லை. பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த 3 நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் என்ன செட் பண்ண போகிறோன்னா, ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் ஃபஸ்ட் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கடுத்து உள்ள நம்ம ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ரிசல்ட் எங்கே நம்ம ஷோ பண்ண போகிறோன்னா இந்த டோட்டலில் தானே. இப்போ இந்த டோட்டல் டேரெக்டாக நான் கால் பண்ணுறேன். டோட்டலுக்கு பதிலாக டெக்ஸ்ட் கண்டென்ட் கால் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணணும், அதானே நம்ம கான்செப்ட். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கால் பண்ணி அந்த டோட்டலுக்கு பதிலாக a+b ஆட் பண்ணணும், அவ்வளோதானே. இந்த a+b ஆட் பண்ணி இதை நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதை நான் வந்து இந்த பட்டன்லேயே கனெக்ட் பண்ணிடுறேன். ஆன் கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பட்டனில் நான் அதை கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்ட்டு. நான் இங்கே வந்து 5ன்னு ஒரு நம்பர் செட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நான் 4ன்னு ஒரு நம்பர் செட் பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள் அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா, ஆப்ஜெக்ட் HTML இன்புட் எலமெண்ட், ஆப்ஜெக்ட் HTML இன்புட் எலமெண்ட் ஒரு கான்செப்ட் கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எப்படி நமக்கு இது டெக்ஸ்ட் கண்டென்ட்னு சொல்கிறோம்ல, இப்போ அந்த டோட்டலுங்கிறது டெக்ஸ்ட் கண்டென்ட் சொல்கிற மாதிரி
இது இன்புட் பாக்ஸுக்குள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா அதை நம்ம வேல்யூன்னு கால் பண்ணுவோம். ஏ டாட் வேல்யூன்னு கால் பண்ணுவோம். அதே மாதிரி பி டாட் வேல்யூன்னு கால் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏ டாட் வேல்யூ பி டாட் வேல்யூன்னு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே கால் பண்ணுறேன், மறுபடியும் டைப் பண்ணி பார்க்குறேன். 4 5 அண்ட் அவுட்புட் பாருங்கள் 45 கிடைக்குது. அவுட் கிடைக்குது, ஆனால் எல்லாமே ஸ்ட்ரிங் பேஸ்டாக கிடச்சிட்ருக்கு. கரெக்டாக இப்போ ஸ்ட்ரிங் பேஸ்டாக வருதுன்னா நான் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க ஒரு ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம கான்செப்ட் கிடைக்கும் போது ஸ்ட்ரிங்காக தான் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை நம்பரை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி நம்பர்னு ஒரு கான்செப்டை ஆட் பண்ணுறேன். நம்பர்னு ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் 2 3 எனக்கு அவுட்புட் 5 கிடச்சிருக்கா. இப்போ எம்டியாக கிடைக்கிறத அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். இதை எப்படின்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இது பெட்டராக மாற்றுறேன். பேக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இது எல்லாத்தையும் கால் பண்ணுறது எப்படின்னா நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நமக்கு அந்த கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது கூட டோட்டல்னு ஒரு கான்செப்டை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி இதையும் கால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு அந்த அவுட்புட் வந்து ஓகே ஒரே நிமிஷம், என்ன ஒரு மிஸ்டேக்னு பார்த்து வந்துடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் 2 3 எனக்கு அவுட்புட் வந்து 2 3 கிடைக்குதா? கிடைக்குதுங்க. ஓகே, இதை கொஞ்சம் நீட் பண்ணி எழுதணும்னா இந்த வேல்யூஸை நான் வந்து மேலேயே நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ டின்னு ஒரு வேல்யூ நான் கால் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போது இந்த நம்பர் ஏ டாட் வேல்யூங்கிற வேல்யூ இருக்குல்ல, நான் அங்கேயே கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீட்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அண்ட் அதை வந்து நான் இப்போது இதில் வந்து பியோட வேல்யூ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா எனக்கு இந்த கண்டென்ட் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து டைரெக்டாக டி ப்ளஸ் இன்னு கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே நான் டெம்ப்ளேட் ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணி இன்னும் இது பெட்டராகவே மாற்ற முடியும். டெம்ப்ளேட் ட்ரெஸ் யூஸ் பண்ணி நான் இதுக்குள்ளே டோட்டலுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கையும் நான் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நான் அதை டிஃபால்ட்டாகவும் கால் பண்ணிக்கவும் முடியும். நான் இதை வந்து 12 11 20 இந்த மாதிரி நான் ஒரு பெட்டரான ஸ்ட்ரக்சர் என்னால் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் டாம் கான்செப்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிக் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். 2 இன்புட் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்குள்ள ஒரு அடிஷன் தான், நார்மலாக ஒரு அடிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த அடிஷன் கான்செப்டில் என்னென்ன கான்செப்ட் நீங்கள் கற்றுப்பீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு வேல்யூஸ் எப்படி வரும், ஸ்ட்ரிங்காக வருமா நம்பராக வருமாங்கிறது வரைக்கும் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் இதே வச்சு நான் ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். இதே கான்செப்டில் இப்போது இந்த பட்டன் வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இதில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கங்க, ஒரே இன்புட் பாக்ஸ் மட்டும் இருக்கட்டும். அண்ட் இந்த இன்புட் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பட்டன் நேம் சேஞ்ச் பண்ணிடுங்க. நேம் வந்து நீங்கள்
ஈவன் ஆட் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நான் இந்த டைப் பண்ணுற நம்பர் ஈவனாக ஆடாங்கிற மாதிரி அவுட்புட் நீங்கள் கொண்டு வாங்க. இந்த ஃபங்க்ஷனில் இருக்க லாஜிக் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் இப்போது இதுக்கு பதிலாக நம்பர் வந்து ஈவன் ஆர் ஆட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் ஈவனாக இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் ஈவன் கிடைக்கும், அதே ஆடாக இருந்துச்சுன்னா ஆடுன்னு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு அடுத்துனா முன்னாடி சொல்ல மாதிரி இப்போது நம்ம இது வரைக்கும் வெறும் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துட்டு இருந்தோமா, இப்போது அதே மாதிரி ஆன் சேஞ்ச், ஆன் கீஅப் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குன்னா ஆன் சேஞ்ச்னா என்னன்னா, இப்போ ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு பேர் ஆஃப் டேக் இருக்குது. ஓகே, பேர் ஆஃப் டேக் வந்து டிஃபால்ட்டாக இப்படி இருக்கட்டும், டைப் சம்திங்னு இருக்கட்டும். கிளிக்னா என்னென்னா ஒரு பட்டன் ஒரு மீடியேட்டராக வச்சு அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஆன் சேஞ்ச்னா என்னென்னா நம்ம டிஃபால்ட்டாக இந்த இன்புட் பாக்ஸ்குள்ளே ஒரு கான்செப்ட் செட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஆன் சேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷனை செட் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு ஐடி ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் கிளாஸ் கூட யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம கொரி செலக்டர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுலேயும் கொரி செலக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொரி செலக்டர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்திருக்கேன். போன வீடியோவில் நம்ம கொரி செலக்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்துருப்போம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர். இப்போ இதில் நான் வந்து 1 and 2 A and B இது ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் ஆட்னே வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் சம்திங் இருக்குல்ல, அது வந்து பேர் ஆஃப் டேக். இப்போ பீடா டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கிறத நமக்கு ஆல்ரெடி தெரியும். உள்ளே நம்ம டைப் பண்ணுறதுக்கு பேர் என்ன, வேல்யூஸ். இந்த இடத்துல நம்ம நம்பராக மாற்றணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்ட்ரிங்காகவும் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அதனால் நான் அந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ நான் டைப் பண்ணேன்னா எனக்கு இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், பட்டன் கிளிக் பண்ணி அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் செட் பண்ணிட்டு இருந்தோமா. இப்போ நான் சும்மா இங்கே டைப் பண்ணுறேன் ஹலோ, டைப் பண்ணிவிட்டு என்டர்னு ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணப்போ எனக்கு அது சேஞ்ச் ஆகும். இதுதான் ஆன் சேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். சரி, ஆன் சேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் இங்கே ஏதாச்சும் டைப் பண்ணேன்னா டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு பேர் தான் ஆன் சேஞ்ச். ஓகே, இந்த மாதிரி எனக்கு அந்த ஒர்க் கிடைக்கும். சரி, ஆன் சேஞ்ச் மாதிரி ஆன் கீஅப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆன் கீஅப் என்ன பண்ணணும்னா, இது எப்படி நம்ம டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கிறோம். ஆன் கீஅப் என்ன பண்ணணும்னா நம்ம டைப் பண்ண அந்த அவுட்புட்டை நமக்கு கரெக்டாக கொடுக்கும். இப்போ நான் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணும்போது ஹெச்ன்னு தான் டைப் பண்ணியிருக்கேன், அதுக்கே எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குதா. இதுதான் ஆன் கீஅப்போட ஃபங்க்ஷன். ஓகே, சரி, இதே மாதிரி நம்ம ஆன் மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் அவுட்டுங்கிற மாதிரி ரெண்டு கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கடுத்து இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுக்கு டாம் கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் நம்ம போய்க்கலாம். ஓகே, வி ஆர் அப்கிரேடிங் அவர் செல்ஃப். ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெட்டர் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்துட்டுருக்கோம். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எதாவது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ ஆன் மவுஸ் ஓவர்னா என்னன்னா, இப்போ ஒரு பேர் ஆஃப் டேக் நான் வச்சுருக்கேன். ஓகே, நான் ஒரு பேர் ஆஃப் டேக் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். இந்த பேர் ஆஃப் டேக்கில் நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் இப்போ பேர் ஆஃப் டேக்கில் ஹலோன்னு செட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கொரி செலக்டர் யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஜஸ்ட்டு ஓகே, இப்போது நான் இதை வந்து பட்டன் யூஸ் பண்ணல, ஆன் சேஞ்ச் ஆன் கீ அப்போ யூஸ் பண்ணல. டேரெக்டாக நான் இதை தொடும்போது இப்போ ஆன் மவுஸ் அப், இப்போ மவுஸ் வச்சு நான் தொடும்போது இதை கலரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறேன். இதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை ஹோவர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன், ஹோவர்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் செட் பண்ணிக்கிறேன். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா,
இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்டைல் டாட் கலர் நம்ம கொடுக்கும்போது அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட் நான் இதுக்குள்ளே செட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் ஆன் மவுஸ் ஓவர் கான்செப்ட் நான் செட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் ஓவருங்கிறது ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிடுறேன். அப்போ என்னோட பேராகிராஃப் டேகை நான் எப்போல்லாம் தொடுறேனோ அப்போல்லாம் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் அதை வேணும்னா ஒரு H1 டேகாக மாற்றுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும், கிளியராகவும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நான் என்னோடய வேல்யூஸை செட் பண்ணிக்க முடியும். ஓகே, சரி. இதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணி ஃபங்க்ஷன் லீவ், இப்போ நான் தொட்டுட்டு லீவ் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ண போகிறேன். அதோட ஸ்டைல் கலரை நான் வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ பாருங்கள், அதையும் நான் இங்கே வந்து ஆன் மவுஸ் அவுட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதுக்கு லீவுங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் தொடும்போது ரெட் கலர் வருதா, லீவ் ஆகும்போது ப்ளூ கலர். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, கிளிக் மட்டும் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, டபுள் கிளிக் மட்டும் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓவர் கே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டாமோட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.